ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும். என் பிள்ளையே, இன்று நீ எதிர்பாராத மகிழ்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த ஒரு விஷயத்தில் ஒளிமலையான பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதற்காக எத்தனை நாட்கள் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். இது உனக்கு அற்புதமான தீர்வு. அதற்கான பதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய உழைப்பு நீ எவ்வளவு ஈடுபாட்டுடன் செய்தாயோ அதற்கான பலன் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, இத்தனை நாட்களாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி உன் உழைப்பினை நீ முழுமையாக செயல்படுத்தி வந்திருக்கின்றாய் அல்லவா? அதற்கான பலன்தான் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. நம்மால் முடிந்ததையெல்லாம் நாம் செய்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ அதில் இறங்கி இத்தனை நாட்களாக எப்படி உன்னுடைய முழு முயற்சியை போட்டாயோ அந்த முயற்சிக்கான பலன் உன் கைகளில் வந்துவிட போகின்றது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய முகத்தில் நாளை நிச்சயமாக இந்த அம்மா நான் மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். நான் தரப்போகின்ற மகிழ்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நல்ல எதிர்காலமாக உனக்கு மாற்றித்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, அது என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தாய் அல்லவா? அதுதான் என்பது உனக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தியாக இருக்கப் போகின்றது. நீ எது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம் எதிர்காலத்திற்கு இதில் வெற்றி கிடைத்துவிட்டால் போதும், எப்படியாவது நான் எதிர்காலத்தில் ஒரு வழியாக நல்ல நிலைக்கு சென்று சேர்ந்து விடுவேன் என்று நினைத்திருந்தாய் அல்லவா? அதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி செய்தியாக இன்று வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, நீ நினைத்ததையெல்லாம் விட பல மடங்கு உனக்கு லாபத்தை அது ஈற்றித்தர போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையப் போகின்றது. உனக்கு நல்லது ஒரு வாழ்க்கை நீயாக உனக்கு நிச்சயமாக இது இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உனக்கான வாய்ப்பினை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே உறுதியாக ஒரு பொருள் என் பிள்ளையின் கையில் கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் உனக்கு வாக்கு தருவேன். உனக்கு இப்பொழுது நான் சர்வ நிச்சயமாக ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் கைகளில் இது கிடைக்கும் நேரம் என் பிள்ளையே நீ பெருமகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நீ இத்தனை நாட்களாக அடைந்த கஷ்டத்திற்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகின்றது.
என்று நீ நிம்மதியடைந்து பெருமூச்சு விடப் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய முயற்சியினை இதோடு நீ நிறுத்தி கொள்ள வேண்டாம். உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக இன்னும் நீ பல எல்லைகளை தொடப்போகின்றாய், பல உச்சத்தை அடையப் போகின்றாய். உன் அம்மாவினுடைய ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும் பொழுது சத்தியமாக நீ அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று வருங்காலத்தில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய வாக்கு எப்பொழுதும் நிச்சயமாக பலிக்கும் என்று நன்றாக உனக்கு தெரியும் அல்லவா? நாளை உழைப்பிற்கான நாள் என் தங்க குழந்தையே. அந்த உழைப்பிற்கான நாளில் நீ அடைய போகின்ற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? உன்னுடைய உழைப்பிற்கான பலன்தான் என் தங்க குழந்தையே. நாளைய விடியல் என் குழந்தைக்கு மிகப்பெரிய நாளாக இருக்க வேண்டும், மிக சிறப்பான நாளாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே. இதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. உன்னுடைய உழைப்பானது உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய உழைப்பினை உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நீ ஈடுபட வேண்டும். உன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஒரு விஷயத்திற்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே. உன்னுடைய அறிவையும் உன்னுடைய திறமையையும் பயன்படுத்தி நீ முழுமையாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கே இங்கு பல பாடங்களும் பல அனுபவங்களும் கிடைத்திருக்கின்றன. அவையெல்லாம் இனி உன் எதிர்காலத்தையே இதை தொடர்ந்து செய்யும் பொழுது வரும் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் நீயாகவே தீர்க்கும் அளவிற்கு உனக்கு நல்ல மனபலத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உனக்கு பக்கபலமாகவும் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. இனி கிடைக்கப் போகும் சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு இனிமேல் எந்த கஷ்டங்களும் வராமல் இந்த அம்மா நான் பார்த்து கொள்வேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பெற்றாலும் நீ ஒரு பொழுதும் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்னாலும் இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. உனக்காக ஒவ்வொரு செயலிலும் வெற்றியினை இந்த அம்மா நான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மிகுந்த மாற்றத்தோடும் நடிப்போடும் நீ பார்த்த உடனேயே உருகிவிடும்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. இவர்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று நீ மற்றவர்களிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையான குணம் வேறு, உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே. என்ன நடக்கின்றது இங்கே? எப்படி என் பிள்ளை? நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கின்றார் என்று உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்குள் தென்பட்டது என் குழந்தையே. இப்படி இருக்கும் சில நபரால் உன் வாழ்க்கைக்கு என்றைக்கிருந்தாலும் ஆபத்து தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால் இவர்கள் நம் வாழ்க்கைக்குள் வரமாட்டார்கள். இவர்கள் வாழ்க்கை அழிந்து விட்டால் அதற்பிறகு நமக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறங்கி பேச முடியுமோ, எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கின்றார்கள் என்று நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துடித்திருந்தாலே இந்நேரம் சாதனைகளை புரிந்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து தன் திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவனை அழிக்க முயற்சி செய்ததுதான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.
உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒருபொழுதுமே வெளியில் எடுத்து செல்லக்கூடாது. என் தங்க குழந்தையே, அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா? எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்காக மனம் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனையே உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றது. இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிடலாமா என்ற எண்ணம் தோன்றுகின்றது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொன்னது போலத்தானே மாறிவிட்டது. அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அழிக்க முன்வந்து